அடுத்த சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கும் உயர்திரு ஜோதிடர் ஜி முருகன் ஐயா அவர்கள் குரு பயிற்சி பலன்களை பற்றி பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பிரபஞ்ச பேரான சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜோதிட கலையையும் வாஸ்து கலையையும் கற்பித்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை நம்ம எத்தனையோ யூடியூப் சேனல்ல பார்த்திருப்போம், டிவியில பார்த்திருப்போம், கேலண்டர் கூட டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே குரு பயிற்சி பலன்கள்னு சொல்லி ராசி அடிப்படையா வச்சு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு சந்தேகப்பட்டிருப்போம், இவங்க சொல்றாங்க ஆனா அது நடக்க மாட்டேங்குது, ஏன் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகுகேது பயிற்சியா இருக்கட்டும், இல்ல மத்த கிரகங்கள் பயிற்சியா இருக்கட்டும், உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை என்னவோ அதன் அடிப்படையில மட்டும்தான் அந்த பலன்கள் நடக்குமே தவிர டிவில யூடியூப் சேனல்ல சொல்லக்கூடிய ராசி பலன்கள் நமக்கு அப்படியே நடக்காது. அது வெறும் 10% மட்டும்தான். சரிங்களா? இந்த 10%மே அவங்களுக்கு கொடுப்பனை இருக்கணும். சரிங்களா? கொடுப்பனை இல்லைன்னா அந்த 10% நடக்காது. நானே கூட என்னுடைய யூடியூப் சேனல்லையும் சரி, என்னுடைய சோசியல் மீடியா பேஜ்லயும் சரி குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன். சரிங்களா? சோ ஏன்னா மக்கள் அப்பதான் பாக்குறாங்க அப்படின்றதுனால. ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதக அமைப்புல ஒரு பயிற்சின்னு சொல்லி வரும் பொழுது ஒரு கட்டத்துக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 பாதங்கள் இருக்குது. சோ இந்த 9 பாதங்களின் அடிப்படையிலும் அந்த நட்சத்திரங்களின் அடிப்படையிலும் தான் நமக்கு பலன்களே நடக்கும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப இந்த வருஷம் இன்னைக்கு குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவை. இன்னைக்கு குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படின்னா, பொதுவாவே ஒரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் வரும் பொழுது அங்க 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம், அதாவது ஒரு பாதம் மட்டும் அங்க இருக்குது. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தினுடைய மொத்த 4 பாதங்கள், அதுக்கப்புறம் ஆயுள் நட்சத்திரத்துடைய மொத்த 4 பாதங்கள் அங்க இருக்குது. சரிங்களா? இந்த புனர்பூசம் அப்படின்றது குருவினுடைய நட்சத்திரம். சரிங்களா? கடைசி பாதத்துக்கு அவர் என்டர் ஆகிறாரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம், சனி பகவானினுடைய நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்க ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது புதன் பகவானோட நட்சத்திரம். மொத்தமா இந்த முழு நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்கள் அங்க இருக்கு. சோ இந்த 2 நட்சத்திரங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி இயங்க போகுது. சரிங்களா? புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதனுடைய பலன்கள் அதிகமா மாறுபடாது. இப்ப என்ன இருக்கோ அது அப்படியே நடக்கும் அடுத்த 40 நாளைக்கு. சரிங்களா? குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் முதல் 40 நாள் அந்த புனர்பூச நட்சத்திரத்தை தான் குரு பகவான் இருக்க போறாரு. அதனால பலன்கள் மாறாது. சோ இப்போ எப்படி பலன் பார்க்கிறது அப்படின்னா, முதல்ல உங்க ஜாதகத்தை கையில எடுத்துக்கோங்க. இது ஜோதிடரா இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, பொதுமக்களே உங்களோட ஜாதகத்தை கையில எடுத்துக்கோங்க. ஜாதகத்தை கையில எடுத்துக்கிட்டு பூச நட்சத்திரம் இருக்குதான்னு பாருங்க. சரிங்களா? சரி, பூச நட்சத்திரம் இல்ல, ஆயில்ய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. சரி, ஆயில்ய நட்சத்திரம் இல்ல, இந்த பூச நட்சத்திரத்துடைய அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அவர் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு? அந்த சனி பகவான் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமலோ வக்ரமாகாமலோ அஸ்தங்கமாகாமலோ இருக்காரான்னு முதல்ல கவனி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த குருவுக்கு சனி பகவான் 6, 8, 12 மறையாமலோ அல்லது கேந்திர ஸ்தானங்கள்ல திரிகோண ஸ்தானங்கள் இருக்காங்களான்னு பாருங்க. சரிங்களா? இப்படி இருந்தா அந்த சனி பகவான் குரு பகவான், இந்த சனி குரு 2 காம்பினேஷன் சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். சரிங்களா? அந்த சனி உங்க ஜாதகத்தின்படி, உங்க லக்னத்தின்படி நல்லவரா கெட்டவரா, யோகியா அவயோகியா, இதெல்லாம் பார்த்துதான் பலன் நிர்ணயமா ஆகும். சரிங்களா? குரு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு டிவி ஓபன் பண்ணிக்கிறோம். டிவி ஓபன் பண்ணி இந்த ஜோதிடர் ரிஷப ராசிக்கு என்ன சொல்லியிருக்காரு, கன்னி ராசிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாக்குறமே தவிர நம்ம ஜாதகத்துக்கு அவர் சொல்றது செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி பாக்குறது இல்ல. முதல்ல ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னா அந்த பயிற்சிக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு ஜோதிடர் அணுகி என்னுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில இந்த ஒரு வருஷம் முழுக்க 365 நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்றதுக்கு ஏற்ற காலமா, அல்லது திருமணம் செய்யறதுக்கு ஏற்ற காலமா, அல்லது வேற ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கு ஏற்ற காலம்னு பார்க்கணும். ஏன் இதை பார்க்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே அருளணி பொருளணின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? உங்க ஜாதகத்துல அருளணியா இருக்கிறவரு இன்னொரு ஜாதகத்துல பொருளணியா இருப்பார்.
சரிங்களா? மாறி மாறி தான் வரும். எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. இப்ப சொல்லுவாங்க குருன்னா வந்து அருள் அடி, சுக்கிரன்னா பொருள் அடின்னு சொல்லுவாங்க. அது வந்து காமன் ஃபேக்டர். சரிங்களா? என் ஜாதகத்துல குரு வந்து பொருள் அடி, சரிங்களா? இன்னொரு ஜாதகத்துல அவர் வந்து அருள் அடியா இருப்பார். சரிங்களா? அது மாறிட்டே இருக்கும். சோ அதனால குரு பயிற்சியா இருக்கட்டும், மற்ற பயிற்சிகளா இருக்கட்டும், உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில அந்த ஜாதகத்தினுடைய அந்த பூச நட்சத்திர ஆயுள் நட்சத்திரத்துடைய அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட குரு சேர்ந்தா எப்படி இருக்கும், அதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல. சோ இப்போ நாடி ஜோதிட முறையிலே சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ குரு சனி அப்படின்னாக்க வந்து நம்ம வந்து எதிரெதிர் துருவங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? குரு சனி எதிரெதிர் துருவங்கள் அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம்ன்றது வேதத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். சோ அந்த வேத நட்சத்திரத்துல குரு பகவான் என்டர் ஆகும் பொழுது அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல 6, 8, 12ல மறைஞ்சோ அல்லது வக்ரமாகியோ அல்லது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையிலோ இருந்தாது அந்த ஜாதகம் அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். சரிங்களா? அதே நேரத்துல இந்த குரு பயிற்சி நேரத்துல பூச நட்சத்திரத்துல சனி பகவான் என்டர் ஆகும் பொழுது பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்து சட்ட கல்வியையும் மருத்துவ கல்வியும் அதிகமாவே படிப்பாங்க. அதே மாதிரி இலக்கியம் சார்ந்த படிப்புகள் அதிகமாக படிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. சரிங்களா? பொதுவான குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு ஏமாறாம, ஜோதிடர்களை திட்டாம, உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஜோதிடர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில நீங்க செயல்படணும். சரிங்களா? சோ இப்போ ரிஷபராசிக்கு நான் பார்த்துட்டேன் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்துல அது உண்மையிலேயே நல்லா இருக்கான்னு ஒரு ஜோதிடரை பாருங்க. சரிங்களா? அவர் காலண்டர் முதல்ல அந்த கேலண்டர்ல வந்து ராசி பலனை பார்க்கறத முதல்ல எடுத்துங்க. சரிங்களா? அதுல பார்த்து தான் நிறைய பேர் ஏமாந்து போறீங்க. ராசி பலன் அப்படின்றது அன்றைய கிரக நிலைகளை கோச்சாரத்தின் அடிப்படையில வச்சு மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர உங்க ஜாதகத்தின் அடிப்படையில அங்க போடல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஒரு ராசின்னு சொல்றோமே, உண்மையிலே நம்ம அந்த ராசி தானா, அந்த ராசியில நம்ம ஆரம்ப புள்ளியில இருக்கிறோமா, நடுப்புள்ளியில இருக்கிறோமா, இல்ல முடிவு புள்ளியில இருக்கிறோமான்னு முதல்ல பார்க்கணும். சரிங்களா? ஒரு ஜாதகத்துல 9 பாதம் இருக்கு அப்படின்னா அதுல நடுப்புள்ளின்றது 5வது பாதம் இல்லையா? அந்த 5வது பாதத்துல நாம இருக்கிறோமா, அப்பதான் அந்த ரிஷபராசியினுடைய முழு கண்ட்ரோலும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இல்ல நான் வந்து முதல் பாதத்திலே இருக்கிறேன், 9 பாதத்துல முதல் பாதத்திலே இருக்கேன் அப்படின்னாக்க நீங்க இப்பதான் உள்ளே என்டர் ஆகுறீங்க. அதே மாதிரி கடைசி 9வது பாதத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராசி முடிய போகுது, அடுத்த ராசி உங்களுக்கு என்டர் ஆக போகுது. சரிங்களா? இதன் அடிப்படையில பலன்கள் மாறுபடும். இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நானும் அவனும் ஒன்னாதான் அந்த வேலைக்கு சேர்ந்தோம், ஆனா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல, அவனோட நான் தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணேன், அவனுக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கலன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஒரு கிரகத்தினுடைய சந்தி புள்ளி என்ன, விளிம்பு நிலை என்ன, இது எல்லாம் பார்த்துட்டு தான் பலனே சொல்ல ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை எடுத்து இந்த குரு பயிற்சியில குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. புனர்பூசம் ஒரு பாதம் மட்டும்தான் அங்க இருக்கு. அடுத்ததான் வரக்கூடியது 2 புது நட்சத்திரங்கள், பூச நட்சத்திரம், ஆயுள் நட்சத்திரம். இதோடைய அதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் புதன் பகவானும். இவங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாங்க, அவங்க கூட குரு பகவான் சேரும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, குரு பகவானுடைய 5, 7, 9 இந்த பார்வைகள் வந்து உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்களை பார்க்குதுன்றத முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை எடுத்துக்கோங்க. இதுல இந்த குரு பயிற்சி அப்படின்றது கடகராசிக்கு வர்றதுனால உச்ச குருவா வர்றாரு. உச்ச குரு பொதுவாகவே எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து சற்று கடினமான காலகட்டமாவே இருக்கும். சரிங்களா? 12 ராசி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 8 ராசிக்கு மட்டும்தான் முழுமையான நல்ல பலன்களை கொடுக்குது. 4 ராசிகள் வந்து சற்று ஆவரேஜான பலன்களை தான் கொடுக்குது. சரிங்களா? இந்த குரு பயிற்சி பார்த்துக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அற்புதமான குரு பயிற்சியா இருந்து தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, நவகிரகங்களை வேண்டிக் கொண்டு, பஞ்சபூதங்களை வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த குரு பயிற்சி முறையை முடிக்கிறேன். வாய்ப்பு தந்த தர்மபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர்கள் வந்து குரு பயிற்சி பலனை பற்றி அற்புதமாக பேசியிருக்கிறார். பொதுவான பலனை பார்ப்பதை விட அவர்களுடைய சுய ஜாதகத்துல எடுத்து தனக்கு உண்டான குருனுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் நல்லது. பொது பலனை வைத்து மட்டும் நம்ம முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுடைய பதிவு அற்புதமான பதிவு. இது பொதுமக்களுக்கும் பார்க்கக்கூடியவர்களுக்கும் அனைவருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கு. ஐயாவை வந்து மீண்டும் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.